எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி தம்ப்நெயில் டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஃப்ளைஓவரோட வீடியோ ஃபஸ்ட்டே நான் போடணும்னு நினச்சேன், ஆனால் எப்போவுமே மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இந்த ஃப்ளைஓவர் டெக்ஸஸ்லேயே ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 128 ஃபீட்டு. 1-2 தடவை இது தெரியாமலே நாங்கள் தப்பான எக்ஸிட் எடுத்து இதுக்கு மேலே போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த ஃபேமஸான ஃப்ளைஓவரில் தான் நம்ம வந்திருக்கோன்ட்டு. ஸோ நீங்கள் சான் ஆண்டோனியோவில் இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவரில் ஒரு தடவை ஏறி பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு ஃபால் பிரேக்கில் பை ரோட் யூட்டா போயிட்டுருக்கோம். ஃபால் பிரேக் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்துச்சு, அதனால நாங்கள் பை ரோட் போகலான்னு சூஸ் பண்ணிக்கிட்டோம். யூட்டாவில் ஃபேமஸான 5 நேஷ்னல் பார்க், மைட்டி 5ன்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கலான்னு தான் கிளம்பியிருக்கோம். ஆனால் நாங்கள் எப்படி பிளான் போட்டாலும் இருக்கிற 4 நாளில் 5 பார்க் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு 4 பார்க் தான் கவர் பண்ணோம். அதுவும் அங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரே நாளில் உங்களுக்கு டெக்ஸஸ்லேருந்து யூட்டா போயிட முடியாது. அதனால நாங்கள் ஹாஃப்வே நியூ மெக்சிகோவில் அல்புகர்க்கின்ற இடத்துல ஸ்டே பண்ணி தான் கண்டினியூ பண்ணோம். அதனாலவே 2 நாள் எங்களுக்கு ட்ராவல்லே போயிடுச்சு. நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். நானும் எப்பவும் நினைப்பேன், இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ, என்ன பேக் பண்ணேன், எங்கே சாப்பிட்டோம், எப்போ கிளம்பணும், டைமு, டேட்டு அதெல்லாம் போடணுன்னு. ஆனால் என்னால் போடவே முடியறதில்ல. பட் முடிஞ்ச அளவு நான் இவ்வளோ நாள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோலும் பர்ஃபெக்டாக நான் லொக்கேஷன் டீட்டெயில்ஸு மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த ட்ரிப்பு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே டீட்டெயில்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே காலையில் 8 o'clock கிளம்பி நைட் ஒரு 8 o'clock அல்புகர்க்கில் ரீச் ஆகிட்டோம். அங்கே தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப அடுத்த நாள் ஒரு 8 o'clock அரௌண்ட் கிளம்பிட்டு திரும்ப 6 hours டிரைவ் இருக்குது ஆர்ச்சஸ் நேஷ்னல் பார்க்குக்கு. அங்கே போயிட்டுருக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டான்ஸ் ஆமாம்மா. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆர்ச்சஸ் நேஷ்னல் பார்க்கு. 6 hours டிரைவுக்கு அப்புறம் 2:30 அரௌண்ட் நாங்கள் ஆர்ச்சஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். ஆர்ச்சஸ் நேஷ்னல் பார்க்லேயே இந்த டெலிகேட் ஆர்ச் தான் மெயினான விஷயம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அங்கே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் இந்த பேலன்ஸ் ராக் இருக்குது, அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல்ல டெலிகேட் ஆர்ச் பார்க்க போயிட்டுருக்கோம். வணக்கம் எல்லாரும், இன்னைக்கு நாங்கள் ஆர்ச்சஸ் நேஷ்னல் பார்க்கு வந்துட்டோம். வணக்கம் எல்லாரும், இன்னைக்கு நாங்கள் டெலிகேட் ஆர்ச் வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் மாடுலேஷன். இங்கே இந்த ட்ரெக்கு கிட்டத்தட்ட 45 minutes இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3:15 அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 1 வே 45 minutes to 1 hour எடுக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. எந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 to 10 வீடியோஸ் பார்ப்போம் நாங்கள். இனி நாங்கள் வீடியோ கம்மியாக பார்த்துட்டோமோ இல்லை இந்த ட்ரெக்கை பற்றி யாருமே அதிகமாக சொல்லலையான்னு எங்களுக்கு தெரியல. அந்த ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்டையும் கேட்போம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஏதோ லேட் ஆகிடுச்சுன்னு அவங்கக்கிட்டையும் கேட்காம மெயினானது இந்த ஆர்ச் தான், இந்த ட்ரெக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு நாங்கள் பாட்டுக்கு ஏறிட்டோம். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு. எவ்வளோ டஃப்னா நாங்கள் முடிச்சுட்டு மேப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது எக்ஸ்ட்ரீம் கேட்டகரி ட்ரெயிலில் வருதுன்னு. ஸோ உங்களுக்கு விசிட் பண்ண பிளான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஆர்ச்சை பக்கத்தில் கூட எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் நினச்சோம் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு, ஆனால் அந்த இடம் இன்னும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, பயமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்தே பார்த்துட்டு பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்.
இது ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட்டு பெட்ரோக்ளிஃபு. இந்த பார்க்கு ஃபுல்லாகவுமே பெட்ரோக்ளிஃபுன்னு அங்கங்கே போர்டு மாட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கறக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இப்போது ஆர்ச்சோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆர்ச்சு ட்ரெக் பண்ணி பார்க்க முடியாதவங்களுக்கு இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதுக்கு நம்ம பிக்சர்லேயே பார்த்துக்கலாம் போல. டபுள் ஆர்ச்சு ಈ ಸೈಡ್ ಲ ಆರ್ಚ್ ಆ ಸೈಡ್ ಲ ಆರ್ಚ್. In a quarter mile, you will arrive at your destination. இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் டபுள் ஆர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆர்ச்சஸ் நேஷ்னல் பார்க்குக்கு வந்து ஆர்ச் பார்க்காமலாம், வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த டபுள் ஆர்ச்சுன்ற இடத்தோட 360 டிகிரி வியூ. இங்கேருந்து விண்டோஸ்னு இன்னொரு இடம் இருக்குது. இந்த வீடியோவில் ஜூம் பண்ணியிருப்பேன்னு தெரியல. இப்போ பார்க்குற இடம் தான் அந்த விண்டோஸ்ன்னு சொல்கிற இடம். அதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த டபுள் ஆர்ச்சில் நம்ம உள்ளே போகிற வர மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் நம்ம அங்கேருந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். It does drop off. In 800 feet, turn right to stay on Garden of Eden viewpoint. இப்போ கார்டன் ஆஃப் ஈடனுக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் லீஸ்ட் விசிட்டட் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் போகிற வழியில் இருக்கிறனால நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு டிரைவ் த்ரூ மாதிரி தான் பார்த்தோம். இங்கேருந்து கீழே எல்லாம் இறங்கலை. கார்டன் ஆஃப் ஈடன் ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஈஸ்வர பூந்தோட்டம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ராக்குக்கு தாங்க வந்திருக்கோம். டைம் 7 o'clock ஆகிடுச்சு. 6 hours ட்ரைவ். இந்த 2-3 இடம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நாங்கள் அன்றைக்கி லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராப்பராக சாப்பிட முடியல. ஏதோ கொண்டு போன பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த பார்க் அவ்வளோ பெருசாக இருக்குது. வெளியே போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்குமே டைம் நிறைய எடுக்கும். அதனால் இங்கே வரீங்கன்னா முன்னாடியே லஞ்ச் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. பின்ன மற்ற நேஷ்னல் பார்க்குக்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் மேப்பு மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஆஃப்லைன் மேப்பும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.